ஆகவே எடப்பாடி அவர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் வசமாக. கோவில் பணத்தை கல்விக்கு செலவு செய்யும் அறநிலையத்துறை ஏன் வக்ஃப் போர்டு கிறிஸ்தவ போர்டு நிதியை கல்விக்கு செலவு செய்யவில்லை என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு கருத்து தெரிவித்துள்ளார். அந்த கட்சியுடைய நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் 82ஆம் ஆண்டு அதே பள்ளியில் பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்தார். அவருக்கும் இந்த வார்த்தை பொருந்துமா இல்லையா? அதன் பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் அவர்கள் கல்லூரியை கொண்டு வந்தார், மகளிர் கல்லூரியை பழனியிலே. அப்படி என்றால் அவருக்கும் இந்த கூற்று பொருந்தும் அல்லவா? இவர் என்ன அரசியல் ஞானியா? மற்றவர்கள் எல்லாம் எந்த விதமான விவரம் தெரியாத தலைவர்களா? ஆகவே எடப்பாடி அவர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் வசமாக. கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொண்டிருக்கின்றார். தீர்ப்பு 2026ஆம் ஆண்டு மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்பார்கள். இன்றைக்கு மாணவ செல்வங்கள் குதித்து போயிருக்கின்றார்கள். ஆகவே 2026க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் நிச்சயமாக மறையும் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.